Hello guys, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Redmi Note 10 Pro and Pro Max மொபைலுக்கு நியூவா ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அப்டேட்ல என்னென்ன சேஞ்சஸ் and features எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. Okay, first Redmi Note 10 Pro and Pro Max India stable users க்கு MIUI version 13.0.5.0 கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒரு Redmi Note 10 Pro or Pro Max India stable user இருந்தீங்கன்னா உங்க மொபைலோட அப்டேட்டை செக் பண்ணி பாருங்க. இந்த செக்யூரிட்டி பேட்ச் கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க. இதுவும் ஒரு Mi Pilot Testers கான அப்டேட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ்னு பாக்கும்போது அரௌண்ட் 250 MB இருக்கு. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்க, அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த அப்டேட் மூலமாக Redmi Note 10 Pro மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட் ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டி லெவலையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. MIUI 13ஓட நியூ கண்ட்ரோல் சென்டரை பொறுத்த வரைக்கும் Note 10 Pro and Note 10 Pro Max மொபைலுக்கு இந்த அப்டேட்லேயும் கொடுக்கல. மேபி நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்டேட்ஸில் இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து ஸ்டேபிளாக கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த நியூ கண்ட்ரோல் சென்டரை எப்படி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் MIUI 13ஓட ஒரு சில நியூ விட்ஜெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ MIUIயோட ஆப் வேல்யூட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 10 Pro ஆர் Pro Max India stable user-ஆக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபிஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. பட் இந்த OTA வந்து ஒன்லி பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா இன்னும் ஸ்டேபிள் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணலை, ஒன்லி பைலட் ரிலீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் ஸ்டேபிள் யூஸராக இருந்து இந்த பைலட் OTA ட்ரை பண்ணிங்கன்னா cannot verify ROM is in beta testingனு தான் வரும். ஸோ ஒன்லி பைலட் டெஸ்டர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் யூசர்ஸ்க்கு நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கே ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi MI போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 10 Pro ஆர் Pro Max India stable user-ஆக இருந்து இந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.